விவோஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம தமிழை நம்ம மீனாக போட்டு படுத்துகிற பாடை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முத்தமாக வந்து தமிழ்கிட்ட கேட்குறாங்க, தமிழ் என்ன தமிழ் இவ இந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்கா, யார் பேச்சு கேட்டுட்டு இவ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்தமாக வந்து தமிழ்கிட்ட கேட்குறாங்க. யாரும் எதுவும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்கம்மா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்தாங்க, அதனால தான் என்னை வந்து விதவிதமாக சமைக்க சொன்னாங்க. எனக்கு என்னமோ இது தப்பாக படுத்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு முத்தமாக வந்து நம்ம தமிழ்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தமிழ் வந்து சிபிக்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம சிபி வந்து என்னதான் நீ பண்ணுற, ஒரு வேலையை நீ செய்ய மாட்டேற அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மீனா வந்து நம்ம சிபிக்கிட்ட சொல்கிறாங்க, வாடா உனக்காக இன்னைக்கு ஸ்பெஷலான ஐட்டம்ஸ்லாம் இருக்குடா அப்படின்னு சொல்லும் போது, என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க, என்ன இதெல்லாம் யார் இதெல்லாம் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் நம்ம தமிழை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சிபி வந்து சொல்கிறாங்க, ஓ இதெல்லாம் செய்யறதுக்காக தான் வேலையில் வந்து நீ அலட்சியத்தை காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபி தமிழை பிடிச்சி தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டுட்டு மீனா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ் எப்படியாவது ஜானம்மா கிட்டேயும் நம்ம சிபிக்கிட்டேயும் திட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த காரியத்தெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் மொத்தமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன இது இவ பண்ணுற ஒரு அட்டூழியம் தாங்க முடியலையே, வர வர மீனாவோட கேரக்டர் சரியில்லையே, இதை பற்றி நம்ம ஜானம்மா கிட்ட கண்டிப்பாக பேசியாகணும், இல்லைன்னா அந்த தமிழை வீட்டை விட்டு வெளியில் தரத்துக்காக தான் இந்த ஐடியா பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்தமாக மனசில் தோண ஆரம்பிச்சிச்சுன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம தமிழ் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கவே தூங்காமல் நம்ம சிபி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ் மட்டும் நைட்டு ஃபுல்லாக இருந்த அந்த ப்ரெசன்டேஷனை வந்து நம்ம எப்படியாவது காலையில் கொடுத்துடணும், இல்லைனா சிபி சார் நம்மளை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானமாக்கும் நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம். அதனால் இதை எப்படியாவது முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த தூக்க கலப்புலையும் நம்ம ப்ரெசன்டேஷன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஜானுமா வராங்க. ஜானுமா வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் வந்து தூங்காமல் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்கிட்ட பேசாமல் சைலண்ட்டாக போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் பார்த்திங்கன்னா நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. காலையில் பார்த்திங்கன்னா அப்போ நம்ம சிபி வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த ப்ரெசன்டேஷனை எப்படியாவது நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட காட்டி எப்படியாவது இந்த ஆர்டரை நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சிபி எல்லாம் கிளம்பிட்டு நம்ம தமிழ் வந்து கூப்பிட்றாங்க. ஏன்னா தமிழ் மணி 8 ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம சிபிக்கு தெரியாது நம்ம தமிழ் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அந்த ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணது. அதனால நம்ம சிபி வந்து தமிழை வந்து சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம தமிழ் வந்து ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக டைம் ஆகிடுச்சு, எந்திரிச்சு கிளம்பணுமே, ஐயோ ஜனமாக்கு தெரிஞ்சால் இதை கண்டிப்பாக திட்டுவாங்களே, நம்ம சொன்ன வாக்கை காப்பாற்றலைன்னா ஜனமாக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழும் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு கடகடன்னு கிளம்புறாங்க. கிளம்புன வேகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மீனா ஒரு திட்டத்தோட கீழே ரெடியாக உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் ஆஃபீஸ்க்கு போகும்போது சொல்கிறாங்க, என்ன எங்கே போகிற, ஒரு குடும்ப பொண்ணாக ஒரு கோயிலுக்கு போகணும், ஏதாவது வீட்டில் வேலை செய்யணும், அதெல்லாம் தோணுதா உனக்கு, காலையில் எந்திரிக்கிற டீப்பா பாட்டு வந்து ஆஃபீஸ்க்கு போயிடுற, நீ என்னமோ மகாராணி மாதிரியும் நான் என்னமோ உனக்கு என்னமோ வேலைக்காரி மாதிரியும் இருக்குது நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங்கில் நான் ப்ரெசன்டேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இது தாண்டி வேணும், இதுக்காக தாண்டி நான் உன்னை நிற்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, தமிழ் இப்போ நான் ஒரு கோயிலுக்கு போகணும், அந்த கோயிலுக்கு நீ தான் என் கூட வரணும், கண்டிப்பாக நீ கோயிலுக்கு வந்துட்டு எங்கே வேணால் போனேன், அவனை எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டுறாங்க. நம்ம தமிழால் மீனாவை எதிர்த்து பேச முடியாதனால நம்ம தமிழும் வந்து அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸை வர பார்த்துட்டு பேசிக்கிட்டு ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம தமிழை பற்றியா அவங்கக்கிட்ட குறை சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தமிழ் ரொம்பவே பார்த்துக்கிட்டு சைலண்ட்டாக இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் தமிழ் வந்து போய் சொல்கிறாங்க, அத்தை டைம் ஆயிடுச்சு அத்தை, நான் ஆஃபீஸ்க்கு போகணும் அத்தை, ஜனமா தேடிட்டு இருப்பாங்க அப்படின்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனமாவை தான் காட்டுறாங்க. ஜனமா அந்த கிளைண்ட் வந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்க. அப்போ நம்ம சிபிக்கிட்ட கேட்குறாங்க, எங்கடா தமிழை காணோம் அப்படின்னும் போது, இல்லை நான் காலையில் எந்திரிச்சு வரும்போது அவளை வந்து எழுப்பி விட்டுட்டு சீக்கிரமாக வான்னு சொல்லிட்டு தான் ஜனமா வந்தேன், இன்னும் அவளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழுமே சொல்கிறதுனால ரொம்பவே பதட்டத்தோடு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன மேடம் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கிளைண்ட்டே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடியாக தான் சார் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் 1 இயருக்கு உங்ககிட்ட கான்ட்ராக்ட் போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அடுத்த இதுவும் நாங்கள் வந்து அடுத்த இதில் நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னும் போது, அப்போ ஜனமாக சொல்கிறாங்க, நீங்கள் இந்த 1 இயருக்கு என்ன, இந்த 10 நாள்லேயே உங்களுக்கு எங்களோட ப்ராடக்ட் பிடிக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் லைஃப் லாங் வந்து எங்கள் கிட்ட தான் நீங்கள் இந்த ப்ராடக்டே வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோடு ரொம்பவே வாக்குறுதி கொடுத்து
பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கமும் கிளைண்ட்டுமே அதுக்கு என்ன கண்டிப்பாக மேம் நல்லா இருந்தால் உங்ககிட்ட தான் நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்டுமே சொல்கிறாங்க. இந்த பக்கம் கிளைண்ட் கேட்குறாங்க, ப்ரெசன்டேஷன் ரெடி ஆகிடுச்சிங்களா, காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஜனமாக்கு அல்லு இல்லை அந்த இடத்துல. ஏன்னா கிளைண்ட்டுக்கு கரெக்டான நேரத்தில் அந்த ப்ரெசன்டேஷனை வந்து நம்ம கொடுத்தா தான் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து அவங்க ப்ராஜெக்ட் வந்து ஆர்டர் போட்டுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஆர்டரே கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அப்படியாப்பட்டவங்களுக்கு வந்து நம்ம ஜனமாக என்ன சொல்ல போகிறாங்கன்றது ஒரு பதட்டத்திலே இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம தமிழையும் நம்ம மீனாவையும் தான் காட்டுறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் நான் காய்கறி வாங்கணும், அதனால நீ அங்கே வந்துட்டு தான் போகணும், என்னால் தான் தனியாலாம் காய்கறிலாம் பார்த்துலாம் வாங்க முடியாது தமிழ், நீ வாங்கி கொடுத்துட்டு எங்கே வேணாலும் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா பார்த்தீங்கன்னா தமிழை வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம தமிழுமே ரொம்பவே வந்து சைலண்ட்டாக இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதனோட வேலையை பார்த்தீங்கன்னா இந்த அமுதா பண்ண வேலையால் நம்ம இந்த அளவுக்கு மாறிட்டு நம்ம தமிழ் போட்டு உழுக்குன்னு உழுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் தமிழ் வந்து நான் ஆஃபீஸ்க்கு போகிறத நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எப்படி வீட்டுக்கு போவ, அது மட்டும் முடியவே முடியாது, இப்போ பார் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீனா என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்கிட்ட எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது, என்னன்னே தெரியல, காலையிலேருந்து நான் ஒரு பிடி சாப்பாடு சாப்பிடல, அதனால எனக்கு ஒரு மாதிரி பச்சை தண்ணி பல்லில் படலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா என்னென்னமோ சொல்லி அளந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு தமிழ் சொல்கிறாங்க, என்ன அத்தாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது தண்ணி குடிங்க அத்தை, இல்லை எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது, கண்ணெல்லாம் இருட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் நம்பிட்டு நம்ம தமிழும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களை வீட்டிலேயே விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இட்டு போய் விடுறாங்க. அப்போ நம்ம தமிழ் வந்து அதை உங்களுக்கு ஏதாவது ஜூஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம தமிழ் வந்து அவங்களுக்கு ஒரு ஜூஸை போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு சரி தமிழ் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து நடிச்சுக்கிட்டே நம்ம மீனா வந்து தமிழை வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறாங்க. அப்போ சிவியும் தானுமாவும் வராங்க. வந்ததுக்கப்புறம் இப்போ எதுக்கு ஆஃபீஸ்க்கு வர, நீ எதுக்கு ஆஃபீஸ்க்கு வர, நீ வீட்லேயே இரு, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, என்ன உன் மனசில் இருக்குது, இப்படிலாம் கரம் வச்சுட்டு எங்களை இப்படிலாம் பழி வாங்குறியே, நாங்கள் கிளைண்ட் முன்னாடி எப்படிலாம் அசிங்கப்படுதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவி ரொம்பவே கோபத்தோட நம்ம ஜனமா முன்னாடியே நம்ம தமிழை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால தமிழுக்கு என்ன பேசுறதுனே தெரியாமல் ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு நிற்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மீனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. பாருங்க அத்தை, இவளை நீங்கள் நம்பினீங்கல்ல, இன்னைக்கு பார்த்தீங்களா உங்களோட ப்ராஜெக்டே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஜானுமா முன்னாடி சூப்பராகவே நடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அப்போ நம்ம ஜானுமா பார்த்தீங்கன்னா தமிழை பார்த்த கேள்வி கேட்குறாங்க, உனக்கு தெரியாதா இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட், இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைச்சாதான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா சொல்லலையா, எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தமிழை திட்டிடும் போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மொத்தமாகவும் வந்துடுறாங்க. மொத்தமாக வந்து நம்ம ஜானுமா கிட்ட வந்து சொல்லணும்னு நினைப்பாங்கள்ல, அந்த விஷயத்தை கூப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜானுமாவுக்கு புரிய ஆரம்பிச்சிடுது. இதெல்லாமே வந்து நம்ம தமிழை பழி வாங்கிறதுக்காக தான் நம்ம மீனா போட்ட பிளான்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஜானுமாவும் நம்ம மீனா கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, என்ன நினச்சிட்ருக்க நீனு, உன்னோட விளையாட்டு விளையாடுறதுக்கு ஆஃபீஸோட விஷயம் தான் உனக்கு கிடச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானுமா பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவை விழுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம். இல்லை அத்தை நான்லாம் எதுவும் பண்ணலை அத்தை, போதும் நிறுத்து, உன்னை நான் பார்த்துட்டேன், நீ என்ன பண்ணி வச்சுருக்க, அவளை நைட்டும் பகலும் தூங்க விடாமல் இந்த அளவுக்கு சமைக்க வச்சு நைட்டெல்லாம் அந்த ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணது எல்லாத்தையும் நான் பார்த்தேன், நீ பண்ணுற காரியம் உனக்கு சரியாக இருக்கா, இது நம்மளோட ஆஃபீஸு, நம்ம ஆஃபீஸ் வந்து வளர்ந்தால் தானே நல்லா இருக்கும், அதை விட்டுட்டு நீ உன் பகையை தீர்த்துக்கிறதுக்காக ஆஃபீஸ் விஷயத்தில் விளையாடுறியே, என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம சிபி கேட்குறாங்க, என்ன ஜானுமா ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு எல்லாமே காரணமே வந்து உங்கள் அம்மா தான்டா, இவ தான் அவளை நேற்றெல்லாம் வந்து கெஸ்ட்டு வந்திருக்காங்க, இதை செஞ்சுதான் அதை செஞ்சுதான்னு சொல்கிறதுனால தான் நேற்றே ஆஃபீஸ்க்கு வரல, இன்றைக்கும் அதனால தான் அது ஆஃபீஸ்க்கு வரல, கோயில் ஆஃபீஸு அப்படின்னு சுற்றிட்டு வந்துட்டு மயக்கம் வருது அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம தமிழை டைவர்ட் பண்ணி உங்கள் அம்மா தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபியும் ஏமா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன், என்னென்னா நினச்சிட்ருக்க, அதுதான் பார்த்தேன் நைட்டு இவ்வளோ டிஷ் இருந்ததே, அவள் ஒரே ஆளாக சேர்ந்து சமைச்சிருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் நான், நீ என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபி வந்து மீனாவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்களே சொல்லலாம். இதை பார்த்துட்டு தமிழும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்போ தமிழ்கிட்ட நம்ம சிபி வந்து தமிழை புரிஞ்சுப்பாங்களான்றது தான் நாளைக்கான எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். இதோட பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.